அவங்களுக்கு முதல்ல நன்றி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் மேடையில் ஏறியது கிடையாது. இதுவரைக்கும் நான் எந்த அரசியல் தலைவர்களை பார்த்து கை கொடுத்ததும் கிடையாது. இதுவரை நான் எந்த அரசியல் மேடைகளிலும் நான் நிகழ்ச்சி கூட நடத்தியது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவர் இருக்கின்ற மேடையிலே நான் ஏறி இருக்கிறேன் என்று சொன்னால் அது என் சமூகத்தை காக்க வந்த ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய அண்ணனை நான் பலமுறை சந்தித்திருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனோடு பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், அண்ணனுக்கு தெரியும். அண்ணனுடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தேட்டர் நிலையனுடைய படத்தை வெளியிட்டு அவரிடத்தில் பண விஷயமாக கூட பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே இன்றைக்கு அதாவது அண்ணன் யாரு அப்படின்னா அவர் ரொம்ப பெரியது. அதை எப்ப பார்த்தேன்னா நான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் மீனவ நண்பர்கள் மூலியமா எனக்கு கோயில் திருவிழாவெல்லாம் கச்சேரி கொடுப்பாங்க. நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது சம்டைம் அந்த சிதம்பரம் அந்த சரௌண்டிங்ல ஒரு சின்ன டிராபிக் ஜாமா என்னன்னு பார்த்தா ஏற்ற மாதிரி ஒரு சஃபாரி போட்டு ஒரு 10 பேர் டக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அதுல யார் போறா அப்படின்னு கேட்டா வாண்டையாரும் பார்ப்பேன். ஆனா அவர் யாருன்னு எனக்கு சத்தியமா அப்ப தெரியாது. அப்ப அந்த வாண்டையாருன்னா நமக்கு சொந்தக்காரங்களா கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு நீங்க பாடினூர்ல நாகராஜ நம்ம நடராஜனுடைய